எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். மேடையில் இருக்கும் ஆர்கே சுலைமான் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உதயகுமார் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டர் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா பட்டி தொட்டி எல்லா இடத்துல தெரியறதுக்காக காரணம் வந்த எங்க பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி சார். சிவகாசி படம் இன்ன வரைக்குமே இன்னும் பேர் வாங்கி கொடுத்துட்டே இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நேரத்தில் பேர் எழுதி படிக்க தெரியல. இல்ல கண்ணன் ஸ்பெல்லிங்கு ஃபைட் மாஸ்டர் நம்ம டேஞ்சர் மணி ப்ரோக்கு, அப்புறம் எடிட்டர் தேவராஜ் பிரதருக்கு, அப்புறம் அசோக் குமார் கேமராமேன் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அக்கா ஷக்கிலா அக்கா ரொம்ப நன்றி. நீங்க கொஞ்சம் போர்ஷன் இந்த படத்துக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தீபா மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கு கார்த்திக் சார் ப்ரோ ரொம்ப நன்றி. அதாவது பாடலுக்கு இட்டு காரணம் டியூன் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் கிடையாது, வரிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்துல மொத்தம் படத்துல ரெண்டே சாங் தான் இருந்தது. பட் 2 சாங்குமே நல்லா முடிச்சோம். ஒன்னு டான் சாங்கு, ஆனந்த் சாரோட சாங்கு, அப்புறம் ஒரு ஆந்திரா பார்டர்ல நடக்கிற ஒரு ஐட்டம் சாங் மாதிரி. ஆக்சுவலா 2 சாங்குமே சூப்பரா வந்திருக்கு. கு கார்த்திக் சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்புறம் படம் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல ஆராத்தியா மேம் பாத்தீங்கன்னா ஒரு மாண்டேஜ்ல ஒரு ஐ திங்க் ஒரு 1 minute 1.5 minutes வரைக்கும் மியூசிக் மட்டும் போற மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாவே ஒரு சேசிங் ஆக்ஷன் அப்படியே போகும்போது ஏன் சின்னதாக சாங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் கிட்ட கேட்டேன். முகுந்தன் சார் ஏற்கனவே கொஞ்சம் மெயினா சொன்னது கொஞ்சம் பட்ஜெட்டா இருக்கு, இது 3வது சாங் ஆட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வருமானு போது நான் அதெல்லாம் சொன்னேன் சார், அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சாங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணதுதான் 3வது அந்த கிட்டார் சாங். ஆக்சுவலா அது மாதிரி நான் ஒரு சில படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், மாண்டேஜ் வச்சு பண்ணி. அந்த குத்து படத்துல என்னை தீண்டி விட்டாய், எங்கே இருந்தா என்ற படம் தென்னாவட்டு படத்துல, அது மாதிரி இந்த சாங் மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஆக்சுவலா அதுல ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் ஒரு அந்த சாங் போடல, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் எண்ட்ல வரும். ஆக்சுவலா அப்புறம் இந்த முகுந்தன் சார் பாத்தீங்கன்னா சார் வாங்க சார், முதல் படம் தான் சூப்பரா பண்ணிருக்காரு. பலத்த கரகோஷம் கொடுங்க எங்க டைரக்டர். அதாவது ஒரு படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா ஆக்ஷன் இருக்கும், சேஸ் இருக்கும், அட் சேம் டைம் ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே. அதாவது சாங்னா ஹிட், ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஐட்டம் சாங், லவ் சாங், எல்லாமே இருக்கு. ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா தேங்க்யூ முகுந்தன் சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அழகா நடக்கிறதுக்காக நம்ம பிஆர்ஓ சதீஷ் அவருக்கு நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. மெயின் இந்த படத்துல ஆர்ஆரும் நல்லா பேசப்படும். அதுக்கு சமீபா மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆக்சுவலா ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஆனந்த் சார் ஆக்டிங் பத்தி சொல்லே ஆகும். அதாவது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அவர் சாரோட. அதாவது நான் ஏஜ்லாம் சொல்ல மாட்டேன் சார், ஆனா பாக்கியம் தான் சொல்லுவேன். ஏன்னா ராஜா சார் அவர் கூட அவரோட இதுல மியூசிக் பண்ணிருக்காரு, அப்பா மியூசிக் பண்ணிருக்காரு, ரகுமான் சார் மியூசிக் பண்ணி, எஸ் ஏ ராஜ்குமார் சார் மியூசிக் பண்ணிருக்காரு, சிற்பி சார், எல்லாரும் பண்ற வரிசையில் நானும் பண்ணது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார் உங்க கூட ஒர்க் பண்றது. ஆக்சுவலா ஒரு பெரிய ரொம்ப உங்களோட ஆக்ஷனுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வரணும்னா அது சமீதா மேம் சூப்பரா சேலஞ்சிங்கா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சோ அது ரொம்ப இந்த நேரத்தில் நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல அப்பா பாடி இருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓப்பனிங் சாங் கேட்டிருப்பீங்க, அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப புது சிங்கர்ஸ் எல்லாம் பாடி இருக்காங்க, எல்லாமே நல்ல பெரிய சிங்கர்ஸ் பாடி இருக்காங்க. அண்ட் என்ன சொல்றது, எங்க ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி சார். முதல் படம் எடுக்கிறீங்க சார், நான் சொல்றேன் சார், இதே சினிமால நீ கண்டினியூஸா மூவிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க சார். ஆக்சுவலா அந்த அன்பு தான் சார் உங்களுக்கு. அதே பிரியாணி மறுபடியும் சொல்றேன், கவலைப்படாதீங்க. என்னன்னா அதாவது வேலூர்ல இருந்து பிரியாணி கொண்டு வரது இயல்பு தான். ஆக்சுவலா ஆற்காடுல இருந்து பிரியாணி கொண்டு வரது ஓகே தான். கவிஞர் சொன்ன மாதிரி எங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் ஏசி ஆஃப் பண்ணிட்டு கொண்டு வர்றாரு பிரியாணி, ஏன்னா சூடா இருக்கணும்னு சொல்லிட்டு 4 hours ஏசியே இல்லாம வர்றாருன்னா எவ்வளவு பெரிய மனிதர். ஆக்சுவலா இது மட்டும் இல்ல, அதாவது இந்த படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் அரங்கம் நடந்த மாதிரி நல்ல பலக்காத்த கரகோஷம் கொடுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ மீடியா பீப்புள், பிரஸ் எல்லாரும் இந்த படத்தை நல்லா பலமா எழுதுங்க.
ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ 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 சார். என்ன அன்பு தோழி அவங்களுக்கு நல்ல பலத்தை கருக்குறிச்சு கொடுக்குறீங்க.